Hello students, எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இப்போ டைப்ரைட்டிங் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. 2025 ஆகஸ்ட் எக்ஸாம் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து 2026 பிப்ரவரியில் தான் வரும் டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி எல்லாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டைப்ரைட்டிங் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, நல்லபடியாக எழுதிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் எப்போ வரும், அந்த பேப்பர் கரெக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் ஷார்ட் அண்ட் COA அக்கௌண்டன்சி ஆன்லைன் கிளாஸில் இணைஞ்சு படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணும்போது என்ன கோர்ஸ்க்காக ஜாயின் பண்ண விரும்புறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஷார்ட் அண்ட் போடுங்க. அதில் என்ன கேட்டகரி, என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, இப்போ தான் பிகினரா அல்லது ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா என்னங்கிறது தெளிவாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற முறையில் நாங்கள் கிளாஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். COAன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை சார் நான் அக்கௌண்டன்சி ஜூனியர் கிரேட் நான் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணுங்கள். அதுவும் கவர்மெண்ட் கோர்ஸ் தான், கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான். எவ்ரி 6 months ஒன்ஸ் எக்ஸாம் வரக்கூடியது. சரிங்களா? ஸோ எதுனாலும் தெளிவாக வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 1 by 1 தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ டைப்ரைட்டிங் நான் முடிச்சிட்டேன் சார். இப்போ ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஷார்ட் அண்ட் எக்ஸாம் முடிஞ்சப்பவே சொல்லியிருந்தேன். November 6 தான்ப்பா வந்து ரிசல்ட் வரும், இன்னும் 2 months இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சேம் அதே தான். டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி எல்லாமே ஒரே நேரத்தில் தான் ரிசல்ட் வரும். ஓகேங்களா? டென்டேட்டிவ் டைம் தான் அந்த November 6ங்கிறது. எக்ஸாக்டாக அந்த டேட்டில் இல்லை, முன்ன பின்ன ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி போகலாம். ஆனால் அந்த டேட்டு தான் டென்டேட்டிவாக விட்டுருக்கக்கூடிய டேட்டு. சரிங்களா? அப்போ 2 months ஆகும். அதனால் அடுத்து என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு பிளான் போட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வெயிட் பண்ணிங்கன்னா 2 மாதம் ப்ராக்டிஸ் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா அடுத்த 6 monthsலேயே இன்னொரு எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ரெடி ஆகணும் இல்லையா? அப்போ இந்த 2 months என்ன பண்ணலாங்கிறது நீங்கள் பிளான் பண்ணால் தானே பண்ண முடியும். அதனால் அது கொஞ்சம் யோசிச்சு ரெடியாக இருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் எப்படி நடக்கும்னா, இந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சு இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், QR கோடு வந்து ஒட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே ஆன்லைனாக மாறப்போகுது. அதாவது ஒரு இன்ஸ்டியூட்டுக்கும் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து அவங்கவுங்க இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்தில் பேப்பர் வந்து அனுப்பி விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அந்த பேப்பரை அங்கேயே அவங்களே கரெக்ஷன் பண்ண, அவங்களுக்குன்னு தனியாக ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஐடி பாஸ்வேர்டு அவங்க உள்ளிட்டு அந்த பேப்பர் அவங்க ஷோ ஆகும். அதை கரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கவுண்டிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பேப்பர் கரெக்ஷன் இருக்க போகுது. நாட் ஓன்லி ஃபார் டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் ஆல்சோ இந்த வகையில் தான் இருக்க போதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு கரெக்ஷன் முடிஞ்சால் தான் அது எப்படி என்னங்கிற டீட்டெயில் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் QR கோடெல்லாம் ஒட்டியிருக்காங்க. டைப்ரைட்டிங் எக்ஸாம் பேப்பரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு QR கோடை ஒட்டியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே அந்த ஆன்லைன் கரெக்ஷனுக்கான ஒரு பிகினிங் ப்ராசஸ் தான். சரிங்களா? ஓகே, யாரும் பயப்பட வேண்டாம். என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு உண்டான ரிசல்ட் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஸோ எந்தளவுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு உண்டான ரிசல்ட் வரும். யாரும் பயப்பட வேண்டாம். கரெக்ஷன் மேனுவலாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அங்கே பண்ணக்கூடிய கரெக்ஷன் வந்து மேனுவல் தான், ஆனால் ஆன்லைன் மோடில் இருக்கும். சரிங்களா? மேனுவலாக கரெக்ஷன் பண்ணுவாங்க, ஆன்லைன்லேயே கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வகை கரெக்ஷன் மெத்தட்லாம் எப்படி ஓகே ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட் வந்து November 6 தான் வரும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டவுட்டுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணி விடுங்க. நானும் ஃப்ரீ டைமில் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா?